புஸ்தகம் In the book of Job, 42 அதிகாரம் 42nd chapter, 5 6 வசனங்கள். kindly read the 5th and 6th verses. யோபின் புஸ்தகம் 42 அதிகாரம் 5 6 வசனங்கள். யோபு 42 5 6. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. யோபு பற்றி உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றாக தெரியும், என்னை விட தெரியும். You all know very well about Job more than me. தன்னுடைய ஜீவியத்தில் உண்டான பரீட்சை நேரங்களிலே யோபு ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று அதிகம் அங்கலாய்த்ததாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். We read in the Bible that Job tried very much, yearned and longed to see the Lord at the time of trial in his lifetime. நாம் யோபின் புஸ்தகம் 23 அதிகாரத்தினுடைய 3வது வசனத்திலே யோபு சொல்லுகிறார், நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்று கேட்கிறார். In Job 23rd chapter 3rd verse, Job is கண்டு சந்திக்கலாம் என்று கேட்கிறார். In Job 23rd chapter 3rd verse, Job is asking, oh that I knew where I might find him. அந்த குறிக்கப்பட்ட இடத்தை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாக வைத்து என் காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன் என்று சொல்லுகிறார். And he says further that I might come even to his seat, I would order my cause before him and fill my mouth with arguments. ஆண்டவரை பார்த்து அவரோடு பேச வேண்டும் என்று அவன் மிகவும் விரும்பினான். He very much desired to see the Lord and to speak with him. ஒரு முறை ஒரு காது கேளாத வாய் பேச முடியாத ஒரு சிறுவன் எனக்கு ஒரு பேப்பரில் எழுதி கொடுத்தான். Once a small boy wrote a note to me, he was deaf and dumb. எனக்கு பேசுவதற்கு மிகவும் ஆசையாக இருக்கிறது, பேசுவதற்கு நிறைய இருக்கிறது, கர்த்தரின் வாயை திறக்க வேண்டும், ஜெபிக்கும்படி கேட்டுக்கொண்டான். And he made the prayer request saying that I very much desire to speak, I have many things to say, therefore you should pray so that the Lord may open my mouth. என் வாயை திறந்து நான் பேச மிகவும் வாஞ்சிக்கிறேன். I very much desire to open my mouth and speak. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. யோபு கர்த்தரை பார்த்து நேரடியாக அவரை சந்தித்து தன் இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்று அவன் விரும்பி இருக்கிறான். Job also had desired to see and find the Lord very much and to say everything that was in his heart. ஆனால் அவனால் காண முடியவில்லை. But he was not able to see. அவன் சொல்லுகிறான், he says, நான் எந்த பக்கத்திலே பார்த்தாலும் அவரை காண முடியவில்லை என்று சொல்லுகிறான். in whichever side I turn, I am not able to find him. 23 அதிகாரத்தினுடைய 8வது வசனத்திலே, நான் முன்னாக போனாலும் அவர் இல்லை, பின்னாக போனாலும் அவரை காணேன், இடதுபுறத்திலும் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்திலும் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். In the 8th and 9th verses he says, behold, I go forward but he is not there, backward but I cannot perceive him, on the left hand where he doth work but I cannot behold him, he hideth himself on the right hand that I cannot see him. எனக்கு அவரை பார்க்க முடியவில்லை, அவர் ஒளித்திருக்கிறார் என்று சொல்லுகிறான். And he says, I am not able to see him, he is hiding himself. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சந்தர்ப்பத்தில் அவன் சொல்லுகிறான், நான் அவரை பார்ப்பேன் என்று வருங்காலத்தை பற்றி சொல்லுகிறார். But in another place at the same time he says about his future, I shall see him with mine own eyes. நீங்கள் யோபின் புஸ்தகம் 19 அதிகாரத்தினுடைய 26 வசனத்திலே படிக்கும் பொழுது, தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். In the 19th chapter 26th verse he says, and though after my skin worms destroy this body, yet in my flesh shall I see God. இது பூமியில இருந்தல்ல, எழுத்தின்படி சரீரத்தில் இருந்தல்ல, அதாவது சரீரத்தை விட்ட பின்பு அவரை பார்ப்பதாக சொல்லி தன்னை தேற்றிக் கொள்ளுகிறார். He is comforting himself saying that he shall see him not in this body of flesh, not in this material world, but after passing to it, the other world. தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. No one has seen God ever. அவருடைய மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். His only begotten son in his bosom has revealed him. சீஷர்கள் அவரிடத்தில் கேட்டார்கள், பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று. The disciples asked Jesus, show us the Father. அப்பொழுது இயேசு சொன்னார்,
என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொன்னான். At that time Jesus said, who had seen me had seen the Father. ஏனென்றால் தேவனை ஒரு மனுஷன் தரிசிப்பது ஒரு அரிதான காரியம், அது அசாத்தியமான காரியம். Because it is a very rare thing for a man to see God and it is impossible also. மோசே ஒரு சந்தர்ப்பத்தில் ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று விரும்பினான். ஆனால் அவனுக்கு பார்க்க முடியவில்லை. அவருடைய முதுகை பகுதி மாத்திரமே அவனுக்கு காண்பிக்கப்பட்டது. Moses also desired to see God in his glory, but he was not able to see him. He was hidden in a place and he was able to see only the back portion of the God. ஆனால் பிரியமானவர்களே, தெய்வத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தரிசிப்பதற்கு தடையா இருப்பது என்ன என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். But beloved, we have to consider which are all the things that form the hurdle for us to see our God. மாமிச கண்ணை கொண்டு நம்முடைய ஆண்டவரை நாம் பார்க்க முடியாது. With our eyes of flesh we cannot behold our God. ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய ஆண்டவரை நம்முடைய உள்ளான கண்களை கொண்டு பார்க்கலாம். But we can see our Lord with our inner eyes. யோபு சொல்லுகிறார், இப்பொழுது என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது. Here in 42nd chapter 5th verse Job says, now mine eye seeth thee. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்பொழுது என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது. Now mine eye seeth thee. கடைசியில தான், அதாவது இந்த 42வது அதிகாரத்துக்குள்ள வரும்பொழுதுதான் சொல்லுகிறான், இப்போதான் நான் உம்மை காண முடிகிறது. Only in the final stage, when you come to the 42nd chapter only, he says, only now my eye is able to see you. சிலர் தரிசனங்களிலே ஆண்டவரை கண்டு செத்தவர்களைப் போல விழுந்திருக்கிறார்கள். Some people have seen the Lord in their visions and have dropped down as if they are a dead man. தரிசனத்திலேயே ஏசாயா அவரை கண்டு செத்தவனைப் போல விழுந்தான். And Isaiah also, when he saw the Lord in his vision, he fell down as if he was dead. யோவான் அப்போஸ்தலனும் கூட பத்மோதீவிலே அவருடைய சாயலை தரிசனத்திலே கண்டு செத்தவனைப் போல் விழுந்ததாக வேதத்திலே நாம் படிக்கிறோம். We read in the Bible that John the apostle also, while he was in the isle of Patmos, he saw the vision of the Lord and he fell down as if he was dead. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, இங்கே எப்பொழுது யோபு கர்த்தரை காண்கிறான்? here when does Job see the Lord? 42ஆம் அதிகாரத்தினுடைய முதலாம் வசனத்திலே இருந்து 4ஆம் வசனம் முடிய படியுங்கள். Kindly read the first 4 verses of the 42nd chapter. அப்பொழுது யோபு கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அறிவில்லாமல் ஆலோசனை மறைக்கிற இவன் யார்? ஆகையால் நான் எனக்கு தெரியாததையும் என் புத்திக்கு எட்டாததையும் நான் அறியாததையும் அழைப்பினேன் என்கிறேன். நீர் எனக்கு செவி கொடும், அப்பொழுது நான் பேசுவேன். நான் உம்மை கேள்வி கேட்பேன், நீர் எனக்கு உத்தரவு சொல்லும். என் காதினால் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்பொழுதோ என் கண் உம்மை காண்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஆரம்பத்திலே இந்த பார்க்கும் பொழுது அவன் கொஞ்சம் அலப்பிக்கொண்டே வருகிறான் ஆபத்து காலத்தில். If you see from the beginning, at the time of his trouble, he is speaking vain words. ஆனால் கடைசியில சொல்லுகிறான், தெய்வத்தை பற்றி அவன் சரியாக புரிந்து கொண்டு என்ன சொல்லுகிறான்? Finally, after understanding about God clearly, he says what? செய்ய நினைத்தது தடைபடாது. Whatever you have decided shall be done. என்பதை நான் அறிந்திருக்கிறேன். And I have known that. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. பிரியமானவர்களே, Beloved, சிலர் தேவன் சொல்லி செய்வாரோ செய்ய மாட்டாரோ என்கிறதான ஒரு சந்தேகத்திற்குள்ள இருக்கிறார்கள். some people are harboring a doubt in them whether God will fulfill his words or not. தேவன் அவர் செய்யலாம் என்று சொன்னது செய்வாரோ செய்ய மாட்டாரோ? The Lord had told that he will do such and such thing, whether he will do or not. முதலாவது, தேவன் உண்மையுள்ளவர், அவர் சொன்னதை செய்வார் என்கிற ஒரு நிச்சயம் முதலாவது நமக்கு தேவை. Firstly, we need the assurance and the confidence that God is faithful and he will perform and fulfill whatever he had told. அதை விளங்கிக் கொள்ளுகிறது வரையிலும் நாம் நம்முடைய வாயில வர்றதெல்லாம் அலப்பிக் கொண்டே இருப்போம். Till we understand that, we will use to speak vain words. இப்பொழுது யோபு சொல்லுகிறான், நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறேன். Now Job says, now I abhor myself and repent in dust and ashes, and I will repent.
ஒரு மனுஷன் தேவனை தரிசிக்கும் பொழுது நடக்கிற காரியம் என்ன? What happens when a man sees God? தன்னுடைய நிலவரத்தை அவன் உணர்கிறான். He realizes his own real state. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அதை மறுபகுதியாக சொன்னால், தன்னுடைய பிழையை நிலையை உணராத எந்த மனிதனுக்கும் தேவனை காண முடியாது. In other words, any man who is not convinced of his despicable state, of his sinful state, cannot see God. ஒரு மனுஷனை பார்த்து தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளலாம், ஆனால் தெய்வத்தை பார்த்து தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ள முடியாது. A man can satisfy himself comparing himself with another man, but he cannot satisfy himself on comparison with God. மனிதனுக்குள் இருக்கிற சில குறைபாடுகளை நீங்கள் கணக்கு போட்டு அவரிலும் நான் பரவாயில்லை என்று உங்களை நீங்களே சாந்திப்படுத்திக் கொள்ளலாம். He can make yourself peaceful by saying that I am such and such person is having such and such shortcomings, I am better than him. ஆனால் தெய்வத்தை ஒரு மனுஷன் காண்கிற நேரத்தில் தான் தான் யார் என்பதை விளங்கிக் கொள்வான். But only when a man sees God, he will understand who is he. அதற்கு என்ன செய்ய வேண்டும்? What is to be done for that? முதலாவது தன்னுடைய பிழைகளை அவன் உணர வேண்டும். Firstly, he should realize his faults. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இன்றைக்கு அநேகர் நியாயம் பேசுகிறார்கள், நீதி பேசுகிறார்கள், ஆனால் தங்களுடைய பிழையை அவர்கள் உணர்கிறதில்லை. Today many people speak their self-righteousness and justify themselves, but they are not realizing their own faults. ஏதோ தாங்கள் பெரியது போல எண்ணுகிறார்கள். சிலர் சொல்லுகிறார்கள், ஆண்டவர் என்கிட்ட அப்படி பேசுறாரு இப்படி பேசுறார், ஆனால் தேவன் சொல்லி இருக்கிற பிரமாணத்தில் உள்ள ஒரு சிறிய காரியம் கூட கை கொள்ளுகிறதில்லை அவர்கள். Some people speak as though they are great people, saying that the Lord is speaking to us in this manner and in that manner, but they are not even following a single word that is found in the scriptures. அவர்களுக்கு ஒரு வேத பாடம் கிடையாது. They have no Bible studies. அவர்களுக்கு ஒரு காத்திருப்பு கூட்டம் கிடையாது. They have no tarrying meetings. அவர்களுக்கு ஒரு உபவாச ஜெபம் கிடையாது. They have no fasting prayers. பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் கிடையாது. They have no fellowship of saints. அவர்கள் தசம பாகத்திலேயும் காணிக்கையிலும் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது. They are not at all faithful in their tithes. ஆனால் ஆண்டவர் பேசுகிறார்னு சொல்லுகிறார். But they say the Lord is speaking to me. ஆண்டவர் பேசுகிறார்னு சொல்லுகிறார். And they say the Lord is speaking to me. எனக்கு என்ன என்றே புரியவில்லை. I am not able to understand. How is that? கர்த்தர் பேசுகிறாரோ இல்லை கருத்தவர் தான் பேசுகிறாரோ தெரியவில்லை. I do not know whether the Lord is speaking or the darker one is speaking. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. கர்த்தர் பேசுகிறார்னு சொல்லி நீ வஞ்சித்து பாதாளத்துக்கு வாசலை நீயே திறந்து வைத்துக் கொண்டு போகாதே. You don't say the Lord is speaking to you and deceive yourself, opening the gates of hell. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்பொழுது என்னுடைய கண்கள் உம்மை காண்கிறது. Now my eyes see thee. நான் என்னை அருவருக்கிறேன். I abhor myself. உங்கள் எத்தனை பேர் உங்களை அருவருக்கிறீர்கள்? How many of you abhor yourselves? நம்முடைய மனுஷனுடைய தன்மை என்ன? What is the goodness of man? மற்றவர்களிடத்தில் ஏதாவது ஒரு குறை கண்டால் அவர்களை எப்படியெல்லாம் கொட்டி எட்டி திட்டி தீர்க்க முடியுமோ அத்தனையும் செய்து விடலாம். The nature of man is that he will find some fault, some shortcoming in the life of a man, and he will accuse them, and he will speak blasphemingly about them, and somehow he will try to degrade them. ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய ஒரு பயங்கரமான ஆபத்து எங்கே இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய நிலையை உணராமல் இருக்கிறதே. The terrible snare, the danger in the spiritual life lies where a man doesn't realize about himself. நீங்கள் செய்கிறதும் பேசுகிறதும் எல்லாம் சரி என்று நீ எண்ணிக்கொண்டிருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கைக்கு பெரிய ஆபத்து. If you think that whatever you say or do is right, your life is in great danger. மனதிலே தோன்றுகிறதெல்லாம் தெய்வம் பேசுகிறார் நீ சொல்லிக் கொண்டிருப்பாயானால் சாத்தான் உன்னை வஞ்சிக்கிறான். If whatever that comes in your thought, in your mind, you think that the Lord is speaking to you, then Satan is deceiving you. தேவனுடைய வசனத்தோடு உன்னுடைய ஜீவியம் சம்பந்தம் இல்லாது இருக்கும் பொழுது எப்படி நீ கர்த்தருடைய பிள்ளை என்று உன்னை உரிமை பாராட்ட முடியும்? When you have no connection whatsoever with the scriptures and the word of God, how can you claim that you are a child of God? ஆவிக்குரிய எந்த ஒரு அனுபவம் தெய்வத்துடைய சபையுடைய பிரமாணத்துக்கு ஏற்ற ஒழுங்கு கொள்ள உன்னுடைய ஜீவியம் இல்லாதிருக்கிற நேரத்தில் நீ எப்படி ஒரு விசுவாசியாய் இருப்பாய்? When there is no spiritual experience or you are not abiding by the regulation of the church of God, how can you be a believer? உன்னுடைய பிழையை உணரக்கூடிய இருதயம் உனக்கு இன்னும் இல்லையே. You are not yet having the heart to realize your faults. இப்பொழுதும் நீ உன்னைத்தானே திருப்திப்படுத்தி உன்னைத்தானே நீதியளித்துக் கொண்டிருக்கிறாய். Now we are satisfying yourself and justifying yourself. யாராகனும் உன்னுடைய குறையை சுட்டி காண்பித்தால்
நீயோ காயினைப் போல நீ காயமகாரமாய் எரிகிறாய், சவுலைப் போல வேட்டையாடும்படி புறப்படுகிறாய். If anybody points out your fault to you, you are raising up like Cain and you are going hunting like Saul. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. உன்னுடைய ஆவிக்குரிய கண்கள் குருடாக்கப்படுவதற்குள்ளான காரணங்கள் என்ன என்பதை சில காரியங்கள் வேத வாக்கியங்களில் நான் உங்களுக்கு சொல்லி காண்பிக்கிறேன். With the light of the scriptures, I want to point out certain things, how your eyes of understanding have been blinded. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்துக்குள்ள நாம் கடந்து வருகிற நேரத்தில் If you turn to 2nd epistle to Corinthians 4th chapter, பரிசுத்த பவுல் என்ன சொல்கிறார்? what apostle Paul says, 4ஆம் அதிகாரத்தினுடைய 4ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது when you read the 4th chapter 4th verse, அங்கே குருடாக்கப்பட்ட ஒரு கூட்டம் பேரை காண்கிறோம். there we see a group of blinded people. இவர்களை அவிசுவாசிகள் என்று சொல்லி இருக்கிறார். There they are called as the unbelievers. படியுங்கள். தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் அவர்களுடைய மனதை குருடாக்கினான். இந்த அவிசுவாசிகள் யார்? Who are these who believe not? இவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களோ? Are they not yet saved? இல்ல. No. இவர்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள். They have already been saved. ஆனால் இவர்கள் யார்? எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? But which group do they belong to? மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளே பிரகாசியாதபடிக்கு. That the light of the glorious gospel may not shine upon them. ரட்சிப்பின் சுவிசேஷம் அல்ல. Not the salvation gospel. இவர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். They have already accepted the gospel of salvation. இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று இவர்கள் விசுவாசிக்கிறார்கள். And they believe that Lord Jesus Christ is the Lord. ஆனால் அதே நேரத்தில் But at the same time, மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவர்களுக்குள்ளே பிரகாசிக்கிறதில்லை. the light of the glorious gospel of Christ is not shining in them. சுவிசேஷம் 2 பகுதியாக இருக்கிறது. The gospel is in 2 parts. ஒன்று விடுதலையின் சுவிசேஷம். One is the gospel of deliverance. அது மனுஷனை இரட்சிப்புக்குள் கொண்டு வருகிறது. That leads man into salvation. இரண்டாவது மகிமையின் சுவிசேஷம். Secondly, the glorious gospel. அது மனுஷனை கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிறது. It prepares man for the coming of the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இவர்களை அவிசுவாசிகள் என்று சொல்ல காரணம் என்ன? What is the reason for them to be called as non-believers? மகிமையான உபதேசங்களை ஆழமான சத்தியங்களை விசுவாசித்து அதற்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். They will not believe or obey the deeper doctrines or the glorious gospel. இவர்களை குருடாக்கி இருக்கிறது யார்? Who had blinded them? இப்பிரபஞ்சத்தின் தேவன். மறுபடியும் படியுங்கள் அந்த வசனத்தை. தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு பிரகாசமாயிராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவன், the God of this world, உலகத்தின் ஆவி, the spirit of the world. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உலகத்தின் ஆவியினாலே இவர்கள் கட்டப்பட்டிருக்கிறபடியினால் ஆழமான உபதேச சத்தியங்களுக்கு கீழ்ப்படிய மாட்டார்கள். Because they are bound by the spirit of the world, they will not obey to the deeper doctrines. ரட்சிப்பின் அனுபவத்தில் மாத்திரம் திருப்தியா இருப்பார்கள். They are satisfied with the experience of salvation. மற்ற உபதேச சத்தியங்களுக்கு கீழ்ப்படிந்து கடந்து போக மாட்டார்கள். They will not obey and cross over to the deeper doctrines. அவங்க என்ன சொல்வார்கள்? What they will say? நம்ம உலகத்துல இருக்கிறோம். We are living in this world. உலகத்துல இருக்கும் பொழுது நமக்கு அது தேவை, அது வேணும், இது வேணும், நமக்கும் நாமும் நம்ம பிள்ளைங்களும் 4 பேரை மாதிரி இருக்கணுங்க என்றோம். When we are in this world, we need this, we need that, and we and our children should be like all other people. 4 பேர் மாதிரி இருக்கணும்ங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. The people who want to be like all others in the world may say hallelujah. இல்ல ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கணும்ங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. Or I should be like one of the worldly person, say hallelujah. ரெண்டுலயும் சேராது போல இருக்கு. It doesn't appear that you are not belonging to any of the group. நீங்க யாரு 4 பேர் மாதிரி இருக்க கூடாது. None of you should be like the 4. 4 பேர் மாதிரி இருந்தாச்சுன்னா 4 தலை. If you are having you want to become like 4, you will have 4 heads. சாத்தானுக்கு எத்தனை தலை? How many heads Satan has? நான் கொம்ப பத்தி கேட்கல. எத்தனை தலை? 7 தலை. 7 தலை. 7 heads. 7 தலை இருந்தா if he is having 7 heads, 7 மூளை. 7 brains. 7 தலை இருந்தா if he has 7 heads, 7 அபிப்பிராயம். 7 opinions. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உங்களுக்கு 1 தலை வேணுமா 7 தலை வேணுமா? Do you need 1 head or 7 heads? இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை தலை? How many heads Jesus Christ has? இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரே தலை தான். Jesus Christ has only 1 head. சாத்தானுக்கு 7 தலை. Satan has 7 heads. நீங்க எப்படி இருக்கணும் விரும்புறீங்க? How in which way you want to be? நீங்கள் 7 தலை உள்ளவனை போல இருக்கணும் விரும்புகிறீர்களா இல்லை 1 தலை உள்ளவரை போல இருக்கணும் விரும்புகிறீர்களோ? Do you want to become like the person with the 7 heads, or else do you want to become like the person with single head? 7 1 1 or 7? 7 கல்லேலியா போடுறவங்க எல்லாம் போடுங்க. The people want to be like the 7, say hallelujah. நல்ல காலம் ஒண்ணுமே இல்ல, காப்பாத்திட்டோம். We have been saved, none of them. ஒரே தலைக்கு அல்லேலியா போடுகிறவர்கள் Hallelujah.
கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். be to God. அருமையான கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். be to God. அருமையான தேவனுடைய ஜனங்களே, Beloved people of God, நம்முடைய ஜீவியத்திலே இப்பிரபஞ்சம் பிரவேசிக்க கூடாது. this world should not enter into our life. அது நம்மை ஆவிக்குரிய ஜீவியத்துடைய ஆழமான வழியிலே நம்மை கொண்டு போக விடாது. That will not let us to go deeper in our spiritual life. இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவருடைய மனதை குருடாக்கினான். The God of this world had blinded their minds. அதாவது எழுத்தின்படி கண் நன்றாகத்தான் இருக்கிறது, ஆவிக்குரிய கண்கள் The குருடாயிருக்கிறது. literal eyes, eyes of flesh are very good, they are able to see, but the spiritual eye are blinded. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the Lord. இரண்டாவதாக, Secondly, கண் சொருகி போன குருடர்களை நாம் 2 பேதுரு 1 அதிகாரத்தினுடைய 5ஆம் வசனத்திலே இருந்து படிக்கிறோம். 2 Peter first chapter 5ஆம் வசனத்திலே இருந்து படிக்கிறோம். 2 Peter first chapter 5th verse onwards, we read about the blind men whose eyes have been blinded. படியுங்கள். 2 பேதுரு 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து. விசுவாசத்தோட தைரியத்தையும் இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இவைகள் உங்களுக்கு உண்டாயிருந்து பெருகினால் உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இவைகள் இல்லாதவன் எவனோ அவன் முன் செய்த பாவங்களற தான் சுத்திகரிக்கப்பட்டதை மறந்து கண் சொருகி போன குருடனாய் இருக்கிறான். இவைகள் இல்லாதவன் தான் குருடன். He that lacketh these things is blind. இவைகள் இல்லாதவன். He that lacketh these. என்ன இவைகள் இல்லாதவன்? Lacking what? விசுவாசம் இல்லாதவன், The person without faith. தைரியம் The இல்லாதவன், person without diligence. ஞானம் இல்லாதவன், The person without wisdom. அடக்கம் இல்லாதவன், The person without temperance. சகோதரன், The person without temperance. சகோதர சிநேகம் இல்லாதவன், The person without brotherly kindness. அன்பு இல்லாதவன். The person without charity. இவை இல்லை என்று சொன்னா கண் இல்லைன்னு வேதம் சொல்லுகிறது. If these things are not there, the Bible says you are blind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. உம்முடைய ஆவிக்குரிய தரிசனம் எப்படியானால் பாதிக்கப்படுகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். You should know how your spiritual vision is being used. எத்தனை பேருடைய ஜீவியத்திலே இவைகள் இல்லாமல் இருக்கிறது? In the lives of how many these things are not found? எவைகள் இல்லாத இருக்கிறது? Which are not found? இன்னொரு ஆள் கொஞ்சம் சத்தமா தெளிவாய் படிங்க. இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதையுள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தை, தைரியத்தோட ஞானத்தை, ஞானத்தோட இச்சையடக்கத்தை, பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். Add all these things. இது இல்லை என்று சொன்னா, if they are not there, இவைகள் இல்லாதவன் இல்லாதவன் குருடனும் குருடியுமா இருக்கிறான். He that lacketh these things is blind. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆகவே நம்முடைய கண்கள் குருடாக்கப்படாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருப்போமாக. Therefore let us be diligent that our eyes may not be blinded. இவைகள் இல்லாவிட்டால் நாம் கர்த்தரை இழந்து போவோம், கர்த்தரை நாம் தரிசிக்க முடியாது. If we do not have these things, we cannot see God, we will lose God. மூன்றாவதாக, thirdly, முதலாம் யோவான் 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நாம் வரும்பொழுது, if we turn to first epistle of John 2nd chapter 11வது வசனத்திலே 11th verse, தன் சகோதரனை பகைக்கிறவன் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான், இருளானது அவன் கண்களை குருடாக்கினபடியால் தான் போகும் இடம் இன்னதென்று அறியாதிருக்கிறான். பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் நிமித்தம் உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறதுனால் உங்களுக்கு ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். praise be to the Lord. தன் சகோதரனை பகைக்கிறவன் எவனும் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். He that hateth his brother is in darkness and walketh in darkness. இருளானது அவனுடைய கண்களை குருடாக்கி இருக்கிறது. The darkness hath blinded his eyes. அங்கே கிரியை செய்கிற இருள் என்ன? What is the darkness that worketh there? பகைதான் அந்த இருள். The hate or enmity. சகோதரனை பகைக்கிறவன் எவனும் இருளிலே இருந்து இருளிலே நடக்கிறான். He that hateth his brother is in darkness and walketh in darkness. நீ சகோதரனை பகைச்சாலும் சரி, சகோதரியை பகைச்சாலும் சரி, whether you hate your brother or your sister, பகை என்கிற ஒன்று மனுஷனுடைய ஜீவியத்தில் இருக்குமானால், if there be the thing called hate in the life of a man, அவனுடைய மனக்கண்கள் குருடாய் போகிறது என்று வேதவசனம் சொல்லுகிறது. and the scripture says his eyes of understanding are blinded. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல நாம் ஒருவரும் இருக்க வேண்டாம் என்று வேதவசனம் நமக்கு சொல்லுகிறது. And the Bible is exhorting us not to be like Cain,
who murdered his own brother. முதலாம் யோவான் 3ஆம் அதிகாரத்துடைய 12ஆம் வசனத்தை படிக்கிற If நேரத்தில் you turn to 1 John 3rd chapter 12th verse, பொல்லாங்கனால் உண்டாயிருந்து தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். let us not be as Cain, who was of that wicked one and slew his brother. அவன் எது நிமித்தம் அவனை கொலை செய்தான்? தன் கிரியைகள் பொல்லாதவைகளும் தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளுமாய் இருந்தது நிமித்தம் தானே. And wherefore slew he him? Because his own works were evil and his brothers righteous. இப்போ எனக்கு பாபுக்கு மேல பகை ஏன் வருகிறது? Now why do I hate brother Babu? அதாவது நான் செய்யறது சரியில்லை, பாபு லீடிங்ல போறாரு. What I do is not proper and Babu goes in leading. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. பாபு அதிகமா ஒன்றும் செய்யறது இல்ல, கரெக்டா எல்லாம் வேலைக்கு போறாரு, அடுத்த ஊழியங்கள்ல பங்கு எடுக்கிறாரு, சமாதானமா இருக்கு. ஆனா நான் என்ன பண்றேன்னா வேலைக்கும் போறேன், சைட் பிசினஸும் பண்ணி பார்க்குறேன், டியூஷனும் எடுத்து பார்க்குறேன், அந்த பிசினஸும் பண்ணி பார்க்குறேன், இந்த பிசினஸும் பண்ணி பார்க்குறேன். கடன் ஒழிய மாட்டேங்குது, தொல்லையும் ஒழிய மாட்டேங்குது, பிரச்சனையும் தீர மாட்டேங்குது, சமாதானமும் இல்லை. Babu is not doing anything much, but he is attending his work, then attends the ministry. That's all. But I do attend my work and go to the side business and go take tuitions. But my debt is not cleared. My problems are not cleared. ஆனால் ஆகையினால் எனக்கு பாபுவை பார்க்கும்போது என்ன வருகிறது? Therefore, what I get when I see Babu, மகா பொறாமை வருகிறது. I get so envious. மகா பொறாமை வருகிறது. I have so jealousy. சகோதரனை கொலை செய்து காயினை போல் இருக்க வேண்டாம். Not as Cain, who slew his own brother. எது நிமித்தமும் தன் சகோதரனை அவன் கொலை செய்தான்? And wherefore he slew his brother? அவனுடைய கிரியைகள் பொல்லாதவைகளும் Because his own works were evil. தன் சகோதரனுடைய கிரியைகள் நீதியுள்ளவைகளாய் இருந்தது நிமித்தம் தானே. And his brothers were righteous. அருமையான சகோதர சகோதரிகளே, Beloved brother sister, உனக்கு ஏன் கொலைபாதகத்தின் ஆவி? why you have the spirit of murder in you? சில புருஷன் மனைவிமாருக்குள்ளேயும் கூட இப்படி. Even between husband and wives is like that. நெய்வேலியிலே ஒரு குடும்பம் இருந்தது. In Neyveli there was a family. நீங்கள் சில ஆண்டுகளுக்கு முன்னால் அதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். In some years back you would have also heard about that. புருஷனை பார்த்தாலே அந்த அம்மாவுக்கு பிடிக்காது. The wife will not even like the look of her husband. குனிஞ்சாலும் குத்தம், நிமிர்ந்தாலும் குத்தம். Whether he bends down, it is a mistake. If he straighten up, it's a mistake. கடைசியில் அந்த அம்மா என்ன செஞ்சு தெரியுமா? Finally, do you know what the sister did? தூங்கிட்டு இருக்கிற, அதாவது அந்த தூக்க மாத்திரை வாங்கி பாலில் கரைச்சி கொடுத்து புருஷனுக்கு கொடுத்து மயக்கத்தில் கத்தி எடுத்து கழுத்தை வெட்டிச்சு விசுவாசி. And this believer had given a sleeping dose mixed in a milk. When the husband drank the milk and was sleeping, this sister took a knife and cut off his head. எல்லாம் முடிச்சிட்டு ஜெயில இருக்க வெளியே வந்தது என்னமோ தெரியல. After that she முடிஞ்சு வந்தாச்சு போல இருக்கு. Went into prison. Now I heard that she has come out. ஷோ, என்ன பயங்கரம் பாருங்க. What a terrible thing to do. ஆனால் அந்த சகோதரன் எங்களுக்கு தெரியும். But we know that brother very well. மிகவும் நல்ல சகோதரன். He was a very good brother. அந்த பிசாசினாலே இரத்த சாட்சியாக செத்தார். Because of that evil spirit. உங்களுக்குள்ள யாருக்குள்ளே ஆகலாம். If anybody of you அந்த சந்தேகத்தின் ஆவி இருக்குமானால், has that spirit of doubt, இன்றைக்கு அதை கொன்று போடு. today itself kill it. எதை? Which? ஆளை கொல்றாதே. Not the person. ஆளை கொன்று. Not the person. கொலைவாதகத்தின் அந்த ஸ்பிரிட்டை கொன்று போடு. You destroy the spirit of doubt. அந்த பகையை கொன்று போடு. You destroy the hate. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மஞ்சக்காமால வியாதி உள்ளவனுக்கு பார்க்கிறதெல்லாம் மஞ்சளாத்தான் இருக்கும். The person with jaundice will see everything in yellow color. எனக்கு திடீரென்று பார்த்த உடனே எல்லாம் மஞ்சளாத்து வந்துச்சு. Suddenly everything appeared as yellow to me. ஒரு சந்தர்ப்பத்தில், under particular circumstance. திடீரென்று நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா வேலை செய்வேன் வாலிபத்தில். I was used to eat well and work well in my youth. திடீர்னு எனக்கு சாப்பாடை கண்டா பிடிக்காது. Suddenly I started hating food. அப்பொழுது விசுவாச வீட்டில் இருக்கிறேன். At the time I was in faith home. சிறு பையன், A small boy. சாப்பிடாத உடனே When I was not eating, 30 அம்மா வந்துட்டு ஸ்டைல் ஏறி போச்சுப்பா, ஸ்டைல் ஏறி போச்சு. the elder sister told me that you have become stylish, therefore you are not taking food at all. பாட்டுக்காரி வந்து சொல்லுது, பெருமை பெருமை. The sister in charge of the singing used to say he is so proud. அடுத்து மதர் வந்து சொல்லுது, திமிரு திமிரு. Then the mother said he is headstrong. ஆளாளு பக்கமா என்ன போட்டு ஒரு வழி பண்றாங்க. நானும் ட்ரை பண்ணி பார்க்கிறேன் உள்ள ஏதாவது போடலாமா என்று. உள்ள ஒண்ணும் போக மாட்டேன். And one by one they hit me like that, and I also tried to take some food, but I was not able to. அங்க இந்த நாட்கள் கடந்தது. 4-5 days passed. சாப்பிடவே உள்ள போக மாட்டேன், சாப்பாடே உள்ள போகிறது இல்லை. No food intake was there. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிந்தது. After the Sunday service was over,
சாப்பிட சொன்னார்கள். They asked me to eat. முடியாது என்று சொன்னேன். I told no. சபையார் எல்லாரும் போய்விட்டார்கள். All the church believers went away. முப்பத்தி அம்மாவும் கும்பலும் சேர்ந்து வந்தது. And the elder sister and her group came there. என்னை உட்கார வைத்தார்கள். And they made me to sit there. சாப்பாடு போட்டார்கள். Put the food before me. 4-5 பேர் சூழ்ந்து நிற்கிறார்கள். 4-5 ஒரு கம்பு குச்சி வச்சுக்கிட்டு. 4-5 persons were surrounding me with a stick in their hands. என்னடா இது, நான் என்ன பண்ணேன்? And I thought, what sin I have committed? வற்புறுத்தலின் மேல வாரி போட்டேன். Because of their compulsion, I ate something. எடுத்தது வாந்தி. முப்பத்தி அம்மாவுக்கு மேல ட்ரமா. Immediately I vomited upon the elder sister. அம்மா ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. And she ran in one way. பாட்டுக்காரியும் முப்பத்தியும் மதரும் எல்லாம் ஓடுறாங்க. And every sister ran in their own directions. வாந்தி பண்ணி அப்படியே மயக்கம் அடிச்சு விழுந்துட்டேன். When I took vomit, I fainted and lay down. வாந்தி வருது, எல்லாம் மஞ்சள் மஞ்சளா மஞ்சள் மஞ்சளா மஞ்சள் மஞ்சளா. All my vomit was yellowish. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. சில நேரத்துக்குள்ள மயக்கம் வந்து விட்டது. Very soon I fainted. கம்பு குச்சி கொண்டு வந்தவங்களையும் காணல. There was nobody who had brought sticks. ஒருத்தரையும் காணல. Nobody was there. சாயங்காலம் ஆயிற்று. It has become evening. புத்தி தெளிந்தது. When I got back to my senses, கண்ணை திறந்து பார்த்தா I opened my eyes. வீட்டை பார்த்தா மஞ்சளா இருக்கு. The house itself was yellow. வாசலை பார்த்தா மஞ்சளா The இருக்கு. entrance was yellow. யாரை பார்த்தாலும் மஞ்சளா இருக்கு. Whomsoever appears in yellow color. மூப்பத்திய பார்த்தாலும் மஞ்சளா தான் இருக்கு. Elder sister is yellow in color. சின்ன சிஸ்டர் பார்த்தாலும் மஞ்சளா தான் And இருக்கு. the younger sister was also in yellow color. எல்லாத்தையும் பார்த்துக்க பிற்பாடு பாஸ்டர் வர்றார், அவரை பார்த்தாலும் மஞ்சளா தான் இருக்கு. Finally pastor came, he was also yellow in color. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. ஏன் எல்லாரையும் பார்த்தா மஞ்சளா இருக்கு? Why everybody appears in yellow? எனக்குள்ள முழுதும் மஞ்சளாய் போச்சு. Everything in me had become yellow. நான் முழுதும் பாய்சன் ஆயிட்டேன். I have become completely poisonous. சரீரம் நேரத்துக்கு நேரம் வித்தியாசமாகிறது. And when the time passed by, my body worsened. உடம்பு வீங்குது. My body used to swell up. முகம் வீங்குது. And the face swelled up. கால் வீங்குது. And the legs swelled up. வயிறு வீங்குது 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 வீங்குது. Stomach also swelled up so much. பார்க்கிறதெல்லாம் மஞ்சளா இருக்கு. Whatever I am beholding, it is yellow in color. ஏன் இந்த காரணம்? Why is this? எனக்குள்ள ஜாண்டிஸ் இருக்கு. I had jaundice in me. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. உனக்குள்ள ஜாண்டிஸ் இருக்கோ? Do you have jaundice in you? உனக்குள்ள ஜாண்டிஸ் இருந்தா உன் புருஷனை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியும், மனைவியை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியும், பிள்ளையை பார்த்தாலும் அப்படித்தான் தெரியும். If you have jaundice in you, if you see your wife, it will appear like that. If you see your husband, it will appear like that. If you see your children, they will appear like that. அது உனக்குள்ள கலக்கத்தை உண்டாக்கி கொண்டே இருக்கும். It will create strife and trouble in you. இப்படிப்பட்ட கண்ணோட இருந்தா எப்படி கர்த்தரை பார்க்க முடியும்? With such eyes, how can you see God? உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? How are your eyes? உன்னுடைய கண்கள் எப்படி இருக்கிறது? How are your eyes? அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, Beloved child of God. யோபு என்ன சொல்லுகிறார்? What does Job say? இப்பொழுது அவருடைய கண்கள் என்னுடைய கண்கள் அவரை காண்கிறது. Now mine eyes seeth him. கர்த்தருக்கு Praise ஸ்தோத்திரம். be to the Lord. அடுத்தபடியாக நீங்கள் படிக்கிற நேரத்தில் If we read further, உங்களுடைய கண்கள் பாதிக்கப்படுவது எப்படி? how your eyes are affected. யோசுவாவின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் The book of Joshua 23rd chapter. 13ஆம் வசனத்தை படியுங்கள். Kindly read the 13th verse. படியுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை உங்களுக்கு முன்பாக துரத்திவிட மாட்டார் என்று உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மாட்டோம். அவர்கள் உங்களுக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சப்பாகவும் உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள். கண்களிலே இருக்கிற முள்ளுகளை பற்றி சொல்லி இருக்கிறார். There it is mentioned about the thorns in the eyes. அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ள பிரவேசித்து 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் அழிக்க வேண்டும். The people of Israel have to enter into the promised land of Canaan and cast away the 31 kings and 7 Gentile tribes. அவர்களை ஒரே அடியாக கர்த்தர் துரத்த மாட்டார். And the Lord will not cast them out in one stroke. ஒரே அடியாக துரத்தினால் காட்டு மிருகங்கள் பெருகி போகும் என்று ஆண்டவர் சொன்னார். If they are sent out immediately, the beasts of the jungle, the forest will come inside. ஜாதிகளை தேவன் அவருடைய கையில ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர்களை சங்கரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். When the Lord is giving the nations into the hands of the Israelites, they have to cut off them. அப்படி அழிக்காவிட்டால் If they do not destroy, அவர்கள் விலாக்களுக்கு கூறுகளாகவும் கண்களுக்கு முள்ளுகளாகவும் மாறுவார்கள். if they do not destroy them, the Gentile nations shall become like
snares and traps on your side, அவர்களோடு சம்பந்தம் கலக்க கூடாது. and you should not mix with them, அவர்களுக்குரிய எந்த நன்மையையும் இவர்கள் நாடக்கூடாது. and they should not seek any benefit from them. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. இதிலே நாம் அறிந்து கொள்ளும் சத்தியம் தான் என்ன? What is the truth we understand from this? வேறுபாட்டின் ஜீவியம் என்கிற ஒன்று நாம் கடைபிடிக்க வேண்டும் என்பதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க We வேண்டும். should be diligent in following the life of separation. பெந்தேகோஸ்தே நாளிலே பேதுரு என்ன சொல்லுகிறார்? On the day of Pentecost, what does Apostle Peter say? கோர்நலும் மாறுபாடுமான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள். Depart ye from this crooked and perverse nation and save yourselves. நாம் உலகத்திலே ஜீவிக்கிறோம். We are living in this world. பாவிகள் நடுவில் நாம் ஜீவிக்கிறோம். We are living in the midst of sinners. ஆனால் அவர்களிலிருந்து ஒரு வேறுபிரிதலின் ஜீவியம் நமக்கு தேவையாயிருக்கிறது. But we need a life of separation away from them. வேறுபாட்டின் ஜீவியம் இல்லை என்றால் பரிசுத்த ஜீவியத்தை பூர்ணப்படுத்த முடியாது. Without the life of separation, we cannot perfect our holy life. ஆகவே தேவனுடைய ஜனங்கள் தங்களுடைய கண்கள் நஷ்டப்பட்டு போகாமல் இருக்கும்படியாக வேறுபாட்டின் ஜீவியத்தை கடைபிடிக்க வேண்டும். Therefore, the people of God should follow the life of separation, that their eyes may not be adversely affected. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the Lord. ஆகவே உலகத்தாரை போல உள்ள வேஷம் தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கக்கூடாது. Therefore, the people of God should not have the fashion of this world. ஆகவே தான் விசுவாசிகள் நகை அணியக்கூடாதுன்னு நாங்கள் சொல்லுகிறோம். That's why we say the believers should not wear the jewels. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord. அதாவது புருஷன் ரட்சிக்கப்பட்டிருந்தால் If the husband has been saved, ஒரு மனைவி வேறுபாட்டின் ஜீவியத்தில் உண்மையா இருக்க வேண்டும். the wife should be faithful in her life of separation. சிலருக்கு நாங்கள் அனுமதிக்கிறோம். We are permitting some people. யாருக்கு என்று கேட்டால், To whom if you ask, புருஷர்கள் ரட்சிக்கப்படாதிருந்தால், if the husbands are not yet saved, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். praise be to the Lord. ஏனென்றால் The reason is, இந்த சரீரம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறது. this body is the temple of God. பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் மீட்கப்படவில்லை. You have not been redeemed with the gold or silver. அதை பார்க்கலும் விலையேறப்பட்ட ஒன்றினால் You have மீட்கப்பட்டிருக்கிறீர்கள். been redeemed with a more precious thing than them. அதுவே இயேசுவின் ரத்தம். That is the blood of Lord இந்த Jesus. சுவரை பாருங்கள். You see this wall. இதை நன்றாக சிமெண்ட் பூசி பெயிண்ட் அடிச்சு வசனம் எல்லாம் எழுதி வச்சு
விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இஸ்ரவேல் எல்லாரும் குருடலாகத்தான் இருக்கிறார்களா? Does it mean all the Israelites are blind people? எழுத்தின்படி அவளுக்கு கண்கள் இருக்கிறது. Literally, they have eyes. ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை அவர்கள் அடைய வேண்டுமானால் நீ போய் அவருடைய கண்களை திறந்து விடு என்று சொல்லுகிறார். If they want to partake in the inheritance of the saints, you go and open their eyes. உனக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. You have an inheritance. உன்னுடைய சுதந்திரம் யார்? Who is your inheritance? கிறிஸ்துதான் உன்னுடைய சுதந்திரம். Christ is your portion. கிறிஸ்துதான் உன்னுடைய பங்கு. Christ is your inheritance. கிறிஸ்துவே உன்னுடைய சொத்து. Christ is your treasure. கிறிஸ்து அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார். இஸ்ரவேல் எல்லாரும் குருடலாகத்தான் இருக்கிறார்களா? Does it mean all the Israelites are blind people? எழுத்தின்படி அவளுக்கு கண்கள் இருக்கிறது. Literally, they have eyes. ஆனால் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தை அவர்கள் அடைய வேண்டுமானால் நீ போய் அவருடைய கண்களை திறந்து விடு என்று சொல்லுகிறார். If they want to partake in the inheritance of the saints, you go and open their eyes. உனக்கு ஒரு சுதந்திரம் உண்டு. You have an inheritance. உன்னுடைய சுதந்திரம் யார்? Who is your inheritance? கிறிஸ்துதான் உன்னுடைய சுதந்திரம். Christ is your portion. கிறிஸ்துதான் உன்னுடைய பங்கு. Christ is your inheritance. கிறிஸ்துவே உன்னுடைய சொத்து. Christ is your treasure. கிறிஸ்து உனக்காக ஜீவிக்கிறார். Christ liveth for you. இதை இந்த காலையிலே உனக்கு காண்பித்து கொடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார். The Spirit of God wants me to point out this to you. நீ கண்களை ஏறெடுத்து பார். You lift up your eyes and உன் see. கண்களை ஏறெடுத்து பார். Lift up your eyes and see. எல்லாரும் கொஞ்ச நேரம் கண்களை மூடுங்கள். Let us all close our eyes for a while. கண்களை மூடி கர்த்தருக்கு நேராய் உங்களுடைய மனக்கண்களை ஏறெடுத்து பாருங்கள். Closing your literal eyes, look up your eyes of understanding to the Lord. ஆபிரகாம் கண்களை ஏறெடுத்து பார்த்தான். Abraham lifted up his eyes. இதோ புதரிலே ஒரு ஆட்டுக்குட்டி. He saw a ram caught in the bush. புதரிலே சிக்குண்டு நிற்கிற ஒரு ஆட்டுக்குட்டி. He saw a ram caught in the bush. நீ உன்னுடைய கண்களை எடுத்து பார். You lift up your eyes and see. நீ வந்த நோக்கம் நிறைவேறும்படியாக. That the purpose for which you have come may be fulfilled. உனக்கு பரிகாரம் உண்டாக்கும்படியாக. That you may have the propitiation. இப்பொழுது ஒரு ஆட்டுக்குட்டி உனக்காக நின்று கொண்டிருக்கிறது. Now itself a lamb is standing for you. அதுதான் உனக்காக குறிக்கப்பட்டது. That has been destined for you. அதுதான் உனக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டது. That has been chosen for you. அதுவே உனக்கு பதிலாக செலுத்தப்படக்கூடியது. That will be sacrificed in your stead. உன் கண்களை திறந்து பார். Open up your eyes and see. இப்பொழுது நீ பரிகாரம் காண முடியும். Now itself we can see the propitiation. சில நிமிஷங்கள் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருங்கள். Let us close our eyes for certain moments and wait in the presence of God. கர்த்தருடைய கண்களை திறந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் In the time in which the Lord is opening up your eyes, நீ உன்னை அருவருப்பாயாக. you abhor yourself. யோபு என்ன செய்யறான்? What does Job say? அவன் தன்னை அருவருத்தான். He abhorred himself. தன்னை அருவருத்தான். He abhorred himself. இந்த நேரத்திலே உங்களுக்குள் இருக்கிற அவிசுவாசத்தை அருவருத்து தள்ளுங்கள். Now abhor the unbelief that is in you. தெய்வீக சுபாவங்கள் எனக்குள்ள இல்லையே என்று சொல்லி உங்களை நீங்களே அருவருத்துக் கொள்ளுங்கள். You abhor yourself saying that I do not have the divine characters in me. மாத்திரமல்ல, Not only that, ஒரு காரியம் கூட கர்த்தருடைய வசனத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். I want to tell one more thing from the word of God. நம்முடைய கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினதாய் சீக்கிரத்தில் காண போகிறது. Very soon our eyes shall behold the king as a glorious one. ஆனால் அந்த காணக்கூடிய கண்களை But the eyes that can see them பொல்லாத காரியங்களை பார்க்கும்படியாக திருப்பக்கூடாது. should not turn those eyes to see each and everything. எஸ்ஐயா 33ஆம் அதிகாரத்துக்குள்ள வரும் பொழுது If you turn to the Isaiah 33rd chapter, அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is mentioned there? நீங்கள் 15ஆம் வசனம் படிக்கிற If you நேரத்தில் read the 15th verse, கடைசி பகுதியிலே in the final last portion, பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? he that shutteth his eyes from seeing evil. பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவன் எவனோ? He that shutteth his eyes from seeing evil. இன்றைக்கு உன் கண்களை திறந்து பார்த்தால் எங்கும் பொல்லாப்பை தான் காண்கிறாய். If you open up your eyes and see, you can see only evil things. டிவியை நீ பார்க்கிறாய். You see TV, தவறான வால் போஸ்டர்களை you பார்க்கிறாய். see evil wall posters, தவறாய் நடக்கிறவர்களை you பார்க்கிறாய். see the people walking evilly, பாவம் செய்கிற மனுஷரை பார்க்கிறாய். you see the people walking in sin. பொல்லாப்பை நீ பார்க்கக்கூடிய நிலையில் உலகம் இருக்கிறது. The world is in such a state that we may behold evil. அதே அதிகாரத்தில் என்ன In the சொல்லப்பட்டிருக்கிறது? very same chapter, what is mentioned? உன் கண்கள் ராஜாவை மகிமை பொருந்தினவராய் காணும். Your eyes shall behold the king as a glorious one. நம்முடைய ராஜாவை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. We have to see
see our King. ஆகவே அவரையே நோக்கி பார்ப்போமாக. Let us look upon him alone. தீமையான காரியங்களை பார்க்கிறதை விட்டு நம்முடைய கண்கள் ஓய்வதாக. Let our eyes cease from seeing the evil. உலக பிரகாரமான அழிந்து போகிற காரியங்களுக்கு மேல் நம்முடைய கண்கள் பறந்து கொண்டிருந்தது போதும். Let us put a stop to our eyes flying upon the fleeting temporal things of the world. இந்த நேரத்தில் கால்களை மடக்கி ஆண்டவரே என் கண்களை திறந்தருளும் என்று ஜெபியுங்கள். Now bow down your legs and bow down your knees and pray, oh Lord, open up mine eyes. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே என்னுடைய கண்களை திறந்து அருளும் ஆண்டவரே என்று அபயமிடுங்கள். You cry unto the Lord in despair, oh Lord, help me and open mine eyes in your spiritual life. இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்களை நான் கண்டேன், அவைகள் என்ற கண்களுக்கு திருப்தி இல்லை. I have seen so many things of this world, but they have not satisfied mine eyes. இயேசுவே நான் உம்மை கண்டால் போதும். Oh Jesus, it is enough if I see thee. நான் உம்மை காண வேண்டும். Oh Lord, I want to see thee. எனக்கு பிரகாசமான மனக்கண்களை தாருங்க தாவே. Oh Lord, give me the bright eyes of understanding. அநேக தீமையான காரியங்களினால் என்னுடைய மனக்கண்கள் இருளடைந்திருக்கிறது. My eyes of understanding have been blinded and darkened by many evil things. நான் இருளிலே இருந்து இருளிலே போய்க் கொண்டிருப்பானேனானால் என்னுடைய நிலவரம் பரிதாபமாயிருக்கும். If I am in darkness and walking in darkness, my state will be a wretched one. என்னுடைய கண்களை பிரகாசிப்பியும் ஆண்டவரே என்று அழுது ஜெபியுங்கள். And you cry and pray, oh Lord, brighten mine eyes. ஒரு மனிதனுக்கு என்ன இருந்தாலும் Whatever a man may have, கண்களை அவன் இழந்து போனால் if he lose his eyes, அவனுடைய ஜீவியம் முழுவதும் இருளாயிருக்கும். his whole life will become darkened. கண் தெளிவாயிருந்தால் If your eyes are clear, சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். your whole body will be light. உன்னுடைய ஜீவியம் முழுவதும் Your life வெளிச்சமாயிருக்கும். will be a light one. இந்த காலையிலே நம்முடைய கண்கள் பிரகாசிக்கப்படுவதாக. In this morning, let our eyes be brightened. கண் பிரகாசிக்கப்படும் பொழுது When our eyes are brightened, சரீரம் முழுவதும் பிரகாசிக்கும். our whole body will be brightened. ஜீவியம் முழுவதும் பிரகாசிக்கும். Our whole life will be brightened. இருள் எங்கேயும் நிற்காது. There will be no darkness at இந்த all. நேரத்திலே At this இந்த time, ஜீவியத்தை முழுவதும் பிரகாசிப்பிக்க கர்த்தர் the விரும்புகிறார். Lord desires to brighten your whole life. எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் படியிடுங்கள். Let us all kneel down for a moment. இந்த கண் பிரகாசிக்குமானால் If your eyes are brightened, இந்த சரீரம் முழுவதும் பிரகாசிக்கும். your whole life will be இந்த brightened. சரீரம் பரிசுத்தமாகும். My whole body will be இந்த sanctified. சரீரம் மறுரூபமாகும். My body will be transfigured. இந்த சரீரத்தில் ஆரோக்கியம் வரும். You will have health in your body. இருதயத்திலே சந்தோஷம் பெருகும். You will have joy increasing in your heart. நீ சொல்லுவாயாக, You say so. நான் என்னை அருவருக்கிறேன். I abhor myself. என்னை அருவருக்கிறேன். I abhor myself. நான் என்னை வெறுக்கிறேன். I hate myself. இவ்வளவு நேரம் நாம் நம்மை விரும்பிக் கொண்டிருந்தோம். So far, we have been loving ourselves. நம்மை வெறுப்போம். Let us hate ourselves. நம்மை அருவருப்போம். Let us abhor ourselves. நம்மை தாழ்த்துவோம். Let us humble ourselves. நாம் அழுது புரண்டு போவோம். Let us cry and lament. நம்முடைய கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுப்போம். Let us lift up our eyes towards the Lord. Oh, Jesus, 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 Jesus. Sudram, 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 Hallelujah. Sudram, 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 Hallelujah, 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 Sudram, Sudram, hallelujah, hallelujah, Sudram, Sudram, Sudram. Oh, dibikada baushadu dibikada balakadu dibikada bahatu daida balakadu dibikada bakashadu. ஆண்டவரே, எல்லாரும் எழும்பி நின்று பார்ப்பனே என்னே ஸ்ரீ நான்ங்கிற பாட்டை படிப்போம். Let us all stand up and sing the Tamil song பார்ப்பனே என் நேசரை நான். நேசரை நான் ஆத்துரைப்பேன். நானும் உன்னால் பார்ப்பேனே என் நேசரை நான் ஆத்துரைப்பேன். நானும் உன்னால் தீர்ப்பறிக்க நீர்மையாவே சாற்றுவேன் நான். புது புது தீர்ப்பறிக்க நீர்மையாவே சாற்றுவேன் நான். புது புது
எந்தன் ஆவல் தீர்ப்பார் பாரில் எந்தன் பாவம் தீர்ப்பார் பரப்பில் எந்தன் ஆவல் தீர்ப்பார் அகத்திலே தோஷமளித்தார் ஜகத்திலிருந்து புவி புவி அகத்திலே தோஷமளித்தார் ஜகத்திலிருந்து புவி புவி பார்ப்பினை என்னை சிறிதா ஆப்பரிப்பி நாளும் நன்னாள் பார்ப்பினை என்னை சிறிதா ஆப்பரிப்பி நாளும் நன்னாள் ஆயிரங்கு சிறந்த ஆத்மாவின் நீ சிறுவர் ஆயிரங்களே சிறந்த ஆத்மாவின் நீ சிறுவர் ஆபத்திலே ஆபத்திற்கு புதி புதி ஆபத்திலே ஆபத்திற்கு புதி புதி பார்ப்பினேன் நீ சிறினா ஆப்பரிப்பேன் நானும் நன்னாள் பார்ப்பினை என்னை சிறினா ஆப்பரிப்பேன் நானும் நன்னாள் என்னிரண்டு போது பூத்து வெண்ணி நின்று போற்று நாளில் என்னிரண்டு போது பூத்து வெண்ணி நின்று போற்று நாளில் அன்னலேசு அடிபணிந்து பணிந்து சேவை புதி புதி அன்னலேசு அடிபணிந்து பணிந்து சேவை புதி புதி பார்ப்பினை என்னை சுவைனா ஆப்பரிப்பி நானும் நன்னா பார்ப்பினை என்னை சிறுனா ஆப்பரிப்பி நானும் நன்னாள் மண்ணி சாயல் மாறியானோ மகிமையேறி மாசு போனா மண்ணி சாயல் மாறியானோ மகிமையேறி மாசு போனா மன்னனோடு மகிழ்ந்து புதி புதி மன்னனோடு மகிழ்ந்து புதி புதி பார்ப்பினேன் நீ சிறினா ஆப்பரிப்பி நானும் நன்னாள் பார்ப்பினேன் நீ சிறினா ஆப்பரிப்பி நானும் நன்னாள் என்னிரண்டு போது பூத்து விண்ணி நின்று போற்று நாளில் என்னிரண்டு போது பூத்து விண்ணி நின்று போற்று நாளில் அன்னலேசு அடிபணிந்து பணிந்து சேவை புதி புதி அன்னலேசு அடிபணிந்து பணிந்து சேவை புதி புதி பார்ப்பினேன் நீ சிறினா ஆப்பரிப்பி நானும் நன்னாள் பார்ப்பினேன் நீ சிறினா ஆப்பரிப்பி நானும் நன்னாள் மன்னி சாயல் மாறியானோ மகிமையேறி மாசு போனாய் மன்னி சாயல் மாறியானோ மகிமை மன்னனோடு மகிழ்ந்து புதி புதி மன்னனோடு மகிழ்ந்து புதி புதி பார்ப்பினே என்னை சிறினா ஆப்பரிப்பி நானும் நன்னாள் பார்ப்பினே என்னை சிறினா ஆப்பரிப்பி நானும் நன்னாள் பார்ப்பினே என்னை சிறினா ஆப்பரிப்பி நானும் நன்னாள் பார்ப்பினே என்னை சிறினா ஆப்பரிப்பி நானும் நன்னாள்
ஆர்ப்பரிப்பேன் நானும் நன்னாள் பார்ப்பினேன் நேசரதினாள் 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 ஆர்ப்பரிப்பேன் நானும் நன்னாள். யோபு இந்த கண்கள் திறந்த பிற்பாடு After his eyes were opened, அவன் கர்த்தரை தரிசித்த பின்பு after Job saw his God, தனக்கு விரோதமாய் பேசின தன்னுடைய சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறான். he prayed for his sons who spoke against him. கர்த்தருடைய கண்களை திறப்பாரானால் If the Lord opens your eyes, உனக்கு விரோதமாய் யார் பேசினாலும் whomsoever has spoken against you, நீ அவர்களுக்காக ஜெபம் பண்ணுவா. you should pray for them. கர்த்தர் உன்னுடைய முன்னிலையிலும் உன்னுடைய பின்னிலைமையை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். The Lord will make your later end as a blessed one than the former end. நீ எதையெல்லாம் இழந்திருக்கிறாயோ அவையெல்லாம் பெற்றுக்கொள்வாய். Whatever you have lost, you will redeem everything. அவைகளை இரண்டத்தனையாய் கர்த்தருக்கு The கொடுப்பார். Lord will give them twofold. கர்த்தர் உண்மையுள்ளவர். The Lord is faithful. உன்னுடைய பிள்ளைகள் நன்றாயிருப்பார்கள். Your children will be well. யோபு கர்த்தரை தரிசித்த பின்பு After Job saw God, அவன் தன்னுடைய பிழைகளை உணர்ந்த பின்பு after he realized his mistake, அவனுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். God bless his family. அவனுடைய சந்ததியை The ஆசீர்வதித்தார். Lord shall bless his life. அவனுடைய சம்பத்தை ஆசீர்வதித்தார். God bless his future. நீ உன் நிலவரத்தை உணர்வாயானால், If you realize your state, உன்னுடைய குறைகளை உணர்வாயானால், if you realize your fault, தேவன் உன்னையும் உன் குடும்பத்தையும் the ஆசீர்வதிப்பார். Lord will bless you and your family. உன் பிள்ளைகளை The ஆசீர்வதிப்பார். Lord will bless your children. எண்ணிறந்த தோதர் கோட்டா வெண்ணிலிருந்து போற்று நாளில் எல்லாரும் எல்லாரும் கூட்டு வெண்ணிலிருந்து போற்று நாளில் அன்னலீசே அணிவணிந்து பணிந்து பூவே புதி புதி அன்னலீசே அணிவணிந்து பணிந்து பூவே புதி புதி எண்ணிறந்த தோது கூட்டு வெண்ணிலிருந்து போற்று நாளில் எண்ணிறந்த தோது கூட்டு வெண்ணிலிருந்து போற்று நாளில் அன்னலீசு அடிபணிந்து பணிந்து புதி புதி 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 அன்னலீசு அடிபணிந்து பணிந்து புதி புதி. நீங்கள் அவிசுவாசம் சந்தேகம் அடைந்து வருங்காலம் எனக்கு இல்லை, இப்படி நான் மடிந்து போவேன் என்று நீ சொல்லாதே. Do not say, having the unbelief and doubt, that
I will have no future. I will die like this. தேவன் உன்னை ஒரு விசுவாச பரீட்சையில கொண்டு போய் The கொண்டிருக்கிறார். Lord is leading you through a trial of faith. யோபு சொன்னது போல சொல்லு, நீர் என்னை சோதித்து அறிந்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன். You say like Job, after you have tried, I shall become like gold. நான் பொன்னாய் விளங்குவேன். I shall be like gold. Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய ஆராதனை கர்த்தர் நடத்தி தந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய சமூகத்தை நமக்கு இன்பமாக்கி தந்தபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்குள் இருக்கிற வெளிச்சம் இருளையாதபடிக்கு நம்முடைய மனக்கண்களை கர்த்தர் பாதுகாக்கும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவர் வரும்பொழுது அவரை முகமுகமாய் தரிசிக்கும்படியாய் நம்மை தகுதியாக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். சுமானா இயேசுவை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியாகிய தேவனை ஸ்தோத்திரிப்போம். தேச சீக்கிரம் வருகிறபடினால ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஜெபமனங்கள். பிதாவே மிகுதிக்கிறோம் சுவாமி, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களுடைய ஆராதனை பொறுப்படுத்தி ஆசீர்வதித்து உடைய பிரசன்னத்தை நீர் எங்களுக்கு தந்தீர். ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் தாவே எங்கள் மத்தியில் இடப்பட்டு கொண்டிருந்ததுக்காக ஸ்தோத்திரம். நீர் வெளிப்படுத்தின எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரம் கத்தாவே. யோபு தன் ஜீவியத்தில் தன்னுடைய குறைகளை உணர்ந்த போது கத்தாவே நீ அவருடைய கண்களை பிரகாசிக்க செய்தது. அவன் தன்னுடைய சிநேகிதருக்காக விண்ணப்பம் பண்ணின போது அவனுடைய நிலைமையை மாற்றி நீ அவனை ஆசீர்வதித்தது போல கத்தாவே, இன்றைக்கு யாரெல்லாம் இப்படிப்பட்டதான துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் நீர் சந்தித்து கத்தாவே தங்களுடைய ஜீவியத்தின் நிலவரங்களை கண்டுணர்ந்து கத்தாவே மறுபடியும் ஆதி நிலவரத்துக்கு வரும்போது அவர்களை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன யோபுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை எல்லா தேவஜனங்களும் பெற்றுக்கொண்டு கத்தாவே நம்முடைய சமூகத்தில் காணும்படி உதவி செய்யோடு கெஞ்சிரோம். இந்த நாட்கள் கத்தாவே பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அநேகருடைய கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான். மகிமையான சுவிசேஷத்தை விசுவாசியாதபடி அநேகர் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது அறிகிறோ. அதனுடைய நாள கத்தாவே பிசாசின் வஞ்சகத்தில் அகப்பட்டு ஒருவர் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி நீதாமே அவருடைய கண்களை பிரகாசிப்பிக்க வேண்டும் கெஞ்சுகிறோம் சுவாமி கத்தாவே. நம்முடைய வருகையின் நாட்கள் சமயமா இருக்கிற இந்த காலத்தில் பிசாசன் ஒருவர் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி கத்தாவே உலகத்துக்கோ ஒரு மாம்ச இச்சைக்கோ மற்ற விதமான தீமையான காரியங்களுக்கோ கத்தாவே தங்களுடைய சரீரத்தையோ தங்களுடைய மாம்சத்தையோ இடம் கொடுத்து கத்தாவே வஞ்சிக்கப்பட்டு குருடாக்கப்பட்டு அந்நியப்பட்டு போகாதபடி எல்லாருடைய கண்கள் பிரகாசிப்பிக்க தெளிவடைய செய்ய வேண்டும் கெஞ்சுகிறோம் சுவாமி. எங்களுடைய ராஜா மகிமை பெருந்தினவராய் வெளிப்பட போறபடினால நீர் வரும்போது நாங்கள் உண்மை மகிமை பெருந்தினவராய் தரிசிக்கும்படியாக எங்கள் கண்கள் பிரகாசிக்க செய்ய வேண்டும் கெஞ்சுகிறோம். நீர் வெளிப்படுத்தின எல்லா சத்தியங்களுக்காக ஸ்தோத்திரங்க தாவே. சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜீவியத்தில் பிரகாசம் அடைந்தவர்களாய் தங்களுடைய ஜீவியத்தில் வெளிச்சம் உள்ளவர்களாய் தாவே எந்த விதமான தீமைக்கும் அடிமைப்பட்டு போகாதபடி இந்த நாட்கள் தங்களுக்கு தாவே கேட்ட சத்தியத்தின்படி ஜீவித்து பரிசுத்தமாக்கப்பட்டு நம்முடைய ராஜ்யத்தில் நம்முடைய வருகையிலுமே சந்திக்க ஆயத்தப்படுத்த கெஞ்சுகிறோம். எங்களை தாழ்த்தி நம்முடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம். எல்லா துதிகனமாய் உமக்கே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. നമ്മുടെ കർത്താവായ യേശു ക്രിസ്തുവിൻ കൃപയും പിതാവാகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நாமங்களுடன் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் கூட இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.